அதாவது நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு பக்கம் சோசியல் மீடியா, இன்னொரு பக்கம் அரசாங்க ஆட்சி அதிகாரம், இதெல்லாத்தையும் வச்சு ஈஸியா மறைச்சிடலான்னு ஒரு போலியான ஒரு மாஸ்டர் பிளானை போட்டவர் தான் நம்ம மாஸ்டர் விஜய் அண்ணன் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி சிறப்பு மிக்கதா இருக்குன்னு மக்கள் பலர் கொண்டாடினாலும் வருத்தப்படும் வேலையா தான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருத்தம் எப்படியா இருக்கு, இந்த வருத்தத்தை எப்படிலாம் போக்கலாம்? அப்போ விவசாயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம், அதை பத்தி பேசிட்டோம் அப்படின்னா இவங்களாத்தையும் மறைச்சிடலாம் நம்பிதான் பயிர்க்கடனை இவர் தள்ளுபடி பண்றன்ற பேர்ல சில அறிவிப்புகளை விட்டுருக்காரு. என்ன அறிவிப்பு, என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு முழுசா இந்த வீடியோல பார்த்துடலாம். வணக்கம் அன்பு சொந்தங்களே. என்னங்க சார் உங்க சட்டம் கொஞ்சமாச்சு நியாயமா இருக்குதா அப்படின்னு 4 பேர் கேட்க மாட்டாங்களா? கேட்டுட்டாங்க. தலைமைச் செயலகத்திலே போராட்டமும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கரா வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பயிர்க்கடன் ரத்து அப்படின்னு சொன்னவர் 5 ஏக்கராக்கு மேல போனா 50% தள்ளுபடி பண்ணுவோம் இப்படின்னு சொன்ன அண்ணன் விஜய் அவர்கள், நாங்க முடியாததை சொல்லவே மாட்டோம், என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், அதை மட்டும்தான் வாக்குறுதிகளை கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப என்ன வேலை பண்ணியிருக்காரு என்று தெரியுமோ? இப்போ அருமையான ஒரு அறிவிப்பு. என்ன அப்படின்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிட்டாரு. எப்படின்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 50%, அதுக்கு மேல போனா 20%, 30% அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்காரு. இதை கேட்ட மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. விவசாயிகள் எல்லாரும் கொந்தளிச்சு போய் அந்த இடத்துல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா ஐயா, உங்களால ஒரு விஷயம் நிறைவேற்ற முடியலன்னா எதுக்கு அது வாக்குறுதியா கொடுக்குறீங்க? கடந்த 5 வருஷம் எங்கப்பா போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்து பேசுங்க. அண்ணா, இப்போ என்ன ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி மாற்றம் நினைச்சோமே, அவங்க பண்ணதையே தான் நீங்களும் பண்ண போறீங்கன்னா நாங்க எதுக்கு ஐயா உங்களை தேர்ந்தெடுக்கணும்? இந்த மக்கள் எதுக்கு ஐயா உங்களை தேர்ந்தெடுக்கணும்? கிட்டத்தட்ட இந்த 15 நாள்ல 19 கேஸ். அது மட்டும் இல்லாம ஒரு கொலை வழக்குகள், அந்த 19 கேஸுமே பாலியல் வன்புணர்வுக்கான, பாலியல் சீண்டலுக்கான கேஸு. 23 கொலை வழக்குகள், அதுல 4 இரட்டை கொலை வழக்கு. சமூக சீர்கேடு கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. பலர் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில சிலரை மட்டும் தேடுதல் வேட்டையில இருக்காங்க. எப்பா காணாமல் போன அறிவிப்பு, காணவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு என்ன ஏதுன்னு பார்த்தா வெள்ளை சட்டை, காவி பேண்ட்டு, மூஞ்ச மட்டும் ஆள் அடையாளம் தெரியல, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஓட்டு போடும்போது பாருங்க, ஓட்டு போட்டுட்டோம், இதுதான் ட்ரெஸ் கோடு அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்லயே விழிப்புணர்வு பண்ணி, அதாவது பிரச்சாரம் பண்ணி, கிட்டத்தட்ட ஓட்டு போடுற அன்னைக்கே பிரச்சாரம் பண்ணவங்கலாம் எங்க போனாங்கன்னே தெரில. பயிர்க்கடன் தள்ளுபடின்னு ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காரு. ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைன்னு ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு என்ன இவர் அறிக்கை கொடுத்தாரு. ஒரு தம்மா எப்படியாச்சு இந்த ஆட்சி வேணுமா, இந்த பெண் அடிமை பண்ற ஆட்சி வேணுமா அப்படின்னு கேட்ட அம்மா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுது. இது எல்லாத்தையும் கண்டிச்சு ஒரு வார்த்தை, எப்பா விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார், அவர் கொஞ்சம் வேலையில் இருக்காரு, நீங்க எப்படி அலட்சியமா பதில் சொல்றது எந்த வகையில் ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காகவாச்சும் ஒரு வீடியோ போடணும்ல. அட்லீஸ்ட் முட்டு கொடுக்குற விதமாக வச்சு என்ன பண்ண, பல பேர் முட்டு கொடுக்குற விதமாக வச்சு அந்த வழக்குக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்படி வந்த உடனே மாற்ற முடியும், நீங்க பண்ணி வச்ச அந்த குறைகளை தீக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் இல்லையா அப்படின்னு முட்டாச்சு கொடுக்குறாங்க. அப்படியாச்சும் வந்து இளவெடுத்ததே முட்டு கொடுத்துட்டு போ, எதிர்க்க கருத்துக்களை பேசிக்கலாம், அது ஆரோக்கியமான அரசியலை வளர்க்கும். இல்லை நீங்க இப்படி காணாமல் போயிட்டீங்கன்னா அமௌண்ட் வரலையா, வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி எல்லார் மத்தியிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில எதிர்கட்சி போட்டு நல்லா வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. 6 மாதம் டைம் கொடுப்போம், அது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த ஒரு வேலையும் பார்க்காமலேயே எதிர்கட்சியிலேருந்து கொடுக்கக்கூடிய சில அறிக்கைகள் உங்களை புண்படுத்துது அப்படின்னா இன்னும் ஏதாச்சும் வேலை பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி நடக்கும்? இந்த ஆட்சி கண்டிப்பா தொடர போறது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. இந்த பயிர்க்கடன்லேயே ஏகப்பட்ட விவசாயிகள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. தொடர்ந்து அதுக்கான வேலையை விஜய் அவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆட்சி கலைப்புக்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க இல்ல, அது எந்த அளவுக்கான ஒரு மோசமான விஷயம். இதுக்கு முன்னாடியே 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதுல இருந்து இளவெடுத்தது கரண்டே வரல. எங்க அண்ணன் ஏதாச்சும் அறிவு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அப்படிதான் சொன்னாரு. கேஸ் 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்போம்னு சொன்னாரு. கேஸ் தட்டுப்பாடு ஊரு ஃபுல்லா ஆச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடு ஊரு ஃபுல்லா ஆச்சு. அதே மாதிரிதான் இப்ப கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதுவும்
500 யூனிட் மட்டும் பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாரு. எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அப்போ அப்படி கொடுத்ததையுமே குழப்பத்தில் போய் முடிஞ்சா. இப்போ என்ன பண்ணாரு, தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்று, இங்கே செஞ்சது ஒன்று. அதே மாதிரி தான் 2500 ரூபா கொடுப்போன்னு சொன்னார், 1000 ரூபா தான் கொடுத்தாரு. இந்த 1000 ரூபா போகிற சேர்ற வரைக்கும் திமுக தான் ஆளுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோ பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஜய் அண்ணாக்கு முட்டு கொடுக்குற சில முட்டு கொடுத்தல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பா நீங்கள் ஒன்று நீங்களே ஆட்சியில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுன்னு 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் கொடுக்குறதா அர்த்தம்னு. எப்பா அதுக்கான மீனிங் என்னன்னா, அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேட்டா இந்த டைம்ல போய் சேரணும் அப்படின்ற ஒரு செட் பண்ணி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் நீங்க அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அது போய் விழும், கொடுக்கலனா போய் விழாது. அவ்வளவுதான் அதோடைய ஒர்க். இப்ப இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அவ்வளோ மட்டும்தான். இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? அதில் ஒரு 2500 ரூபா ஏற்றி கொடுக்க போறீங்க. இதில் மறுசீரமைப்பு வேற. இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்லா பாராட்டலாம்பா, இந்த மேகதாது அணை இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த அணையை கட்ட விடாம பண்ணணும், அதுக்கு நம்ம எதிரான குரலா இருக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தையில் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம். என்னதான் சொன்னாலும் மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்றது, காவிரி நீர் மொத்தமாக நம்ம பக்கம் வர்றது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமா இந்த மேகதாது அணைக்குடைய முடிவுகள் எடுத்திருக்காரு. அது செயல்முறைக்கு வருமா வராதான்றது தொடர் போராட்டங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா காலங்காலமா அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த காவேரி நீர் நம்ம பக்கம் வர்றதுக்கு அவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. ஏற்கனவே ஒரு அணை அந்த இடத்துல இருக்கு. அந்த அணையை மீறி மேகதாது அணை கட்டுறதுன்றது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மீது இருக்கக்கூடிய வெறுப்புகளாக தான் இருக்கு. ஒரு பக்கம் செல்வ பெருந்தகையா, அந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார், மேகதாது அணை கட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, இங்க காங்கிரஸ் இருப்பாங்களா, அங்கேயும் காங்கிரஸ் இருப்பாங்களா, அவன் இந்த காங்கிரஸ் எதிர்த்து அந்த காங்கிரஸ் குரல் கொடுக்குமா? எப்படி இது எனக்கு புரியலையே அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வருதா இல்லையா? இவங்க தான், இதே காங்கிரஸ் தான் என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, மத்திய பிஜேபிக்கு எதிர்ப்பு குரலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா நடத்தினாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலையால இது இருக்குது. இப்போ நீங்க தான் பேசி சுமூகமாக முடிக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை, இந்த ட்ராமா பண்ணுற வேலைலாம் பண்ணக்கூடாது. அப்பத்துலேருந்து இது ஒரு வேலையாகவே இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் சைட்லேருந்து தொடர்ந்து வலியுறுத்தல்கள் என்னவாக இருந்தாலும் அதை பின்பற்றுகிற வேலையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது என்னதான் நடந்தாலும் விவசாயிகளுக்கான ஒரு பக்கம் மேகதாது அணை அப்படின்னு சரி கட்டிட்டு, இன்னொரு பக்கம் விவசாயிகளை தலைமைச் செயலகத்துள்ளேயே போராட்டம் பண்ண விட்டுட்டாங்க, மக்களை அவதிப்பட வைக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல் இந்த அரசுலையும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆட்சி மட்டுமே மாறும், காட்சிகள் என்றும் மாறாது அப்படின்னா என்னைக்கு தான் நம்ம காட்சிகளை மாற்ற போகிறோம்? மாற்றுறவங்க பக்கம் என்னைக்கு தான் நம்ம போய் நிற்க போகிறோம்? அதுதான் புரியவே மாட்டேங்குது. ஏன் திரும்ப 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 அவங்க வந்தா மாத்திருவாங்க, இவங்க வந்தா மாத்திருவாங்க, இவரு வந்தா மாற்றி அமைச்சிருவாரு அப்படிலாம் நம்ம புலம்புறோமே, பேசுறோமே, ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையை யார் மேலேயாச்சும் வச்சுக்கிட்டு இருக்கோமே. ஏன் நீங்கள் வாங்க எதிர்கால பிள்ளைகள் அரசியலில் ஈடுபடுத்துங்க. சீரியஸாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற பலர் சட்டசபையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களாம் எல்லாரும் சட்டசபை பார்க்க வச்சுட்டாங்க. 234 தொகுதி இருக்கான்னு இப்போதான் பல பேருக்கு தெரியுது. இன்னொன்று, இந்த குழந்தைகளை வச்சு ஜெயிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு எதிரான கேஸ் இருக்குல்ல, அது கேஸ் வழக்கு வர்றதாகவும் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல்னு பார்த்துங்க. குழந்தைங்களை வச்சு ஓட்டு போட்டது, என் பிள்ளைக்காக போய் ஓட்டு போட்டேன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் 18 வயசு ஆனாதான் ஒருத்தருக்கு ஓட்டு போடக்கூடிய தகுதி வரும், அதுக்கான மனப்பான்மை வரும் அப்படின்னு சொல்லி ஏன் கொடுக்குறாங்க? அந்த சின்ன குழந்தையில அது பாட்டுன்னு பிடிச்சவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்துரும். பிடிச்சவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா பற்றிலாம் தேடாது. பல பெரியவங்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை மீறி இங்கே 18 வயசுன்ற ஒரு தகுதி கொடுக்கறதுக்கான காரணம் ஒன்று இருக்குல்ல. விளையாட்டுத்தனமாக ஏதாச்சும் ஒன்று போய் அனுப்பிக்கிட்டு வர்றதா, விளையாட்டுத்தனமாக யார்கிட்ட வேணாலும் கொடுக்கறதா? அது கிடையாது ஆட்சி கொடுக்கறது அப்படின்றது. நம்மளை ஆள்றதுக்கு சரியான தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். என் தலைவனை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கான எனக்கு தகுதி இருக்கணும். அவன் நான் சொல்கிறத கேட்டு செய்கிறவனா இருக்கணும் அந்த தலைவன். அதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கணும். இப்படியான ஒரு வேலை தான் அந்த ஓட்டெடுப்புன்றது நடக்கிறது. எப்பா என் புள்ள சொல்லிச்சுப்பா, என் குழந்தை அழுதுச்சுப்பா, என் பேர புள்ள அழுதாம்பா, என் பேத்தி அழுதுச்சுப்பா, என் பிள்ளைக்கோசம் பண்ணம்பா அப்படின்னு போய் ஓட்டு போட்டவங்களா இன்னைக்கு ஒரு பக்கம் அவர்களும் ஒரு குற்றவாளிகள் தான். அவங்களும் விஜய் அண்ணன் எப்படி சொன்னாரோ, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி விஜய் அண்ணன் இப்போ பொறுப்பேற்றுக்கல. அவர் பொறுப்பேற்றுக்காம இருக்காரு. விஜயண்ண பொறுப்பேற்றுக்கல அப்படின்னா ஓட்டு போட்ட ஒரு மக்களும் பொறுப்பேற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியிலேருந்து மக்கள் வஞ்சிக்கப்படுற ஒவ்வொரு விஷயத்திலும்
நீங்கள் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும். 6 மாதத்துக்குள்ள டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை ஒரு பக்கம் சொல்கிறீங்க. 6 மாதம் வரைக்கும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நான் கேட்குறீங்க அப்படின்னு அவரே ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா 6 மாதம் சொன்னது டிஎம்கே தான், மக்கள் கிடையாது. மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க, கேட்பாங்க, தான் பாதிக்கப்பட்டா பேச தான் ஏன் செய்வாங்க. அந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து திணிச்சு விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து பேசதான் உங்களுக்கு திராணி கிடையாது அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? என்னைக்கு மோடி ஐயா மாதிரி இல்லாம பேட்டி கொடுக்க போறாரு, பிரஸ் மீட்டை சந்திக்க போறாரு, பிரஸ்ஸை சந்திச்சு ஏதாவது ஜெயிச்சிட்டீங்கல்ல, அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் தானே ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேலையை எல்லாத்தையும் பார்க்குறீங்களே தவிர ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த மாதிரியான குற்றங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கான தொடர் முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்போம். அந்த முயற்சிகளோட இவருக்கும் கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும். இதுக்கிடையில் அது உண்மையே இல்லையான்ற ஆராயிர வேலையும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. அதாவது குற்றம் நடந்தது உண்மை, அந்த குற்றவாளி அவர் தானா, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுறதுக்கான வேலைகளும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், பல பேர் நம்பிடுவாங்க. அவர் பண்றாரு இல்லைன்றதெல்லாம் செகண்ட் நம்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவாரா விஜய் அப்படின்ற கேள்விக்குறிகள் இங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான கேள்விக்குறிகள் ஏகப்பட்டது இருக்கு. உங்களுக்கு இருக்கிற கேள்விக்குறிகளையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.